தொண்டர்களின் திருவடிகளையும் சிரமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, பல கோடி பிறவியிலே செய்த சிவபுண்ணியத்தால் நாம் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, பேரூர் புராணத்திலே கௌரி திருமண படலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய அன்பினாலும் தமிழகத்திலே இந்த ஜென்மத்தில் பழகுவதற்கு சிவபுண்ணியத்தை பெற்ற தொண்டர்களாலும் என்னுடைய மகள் திருமணமும் இந்த கௌரி திருமண படலம் நடைபெறுகிற பொழுது இந்த படலம் நடைபெற்றது உள்ளபடியே மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நான் உடையவனாக இருக்கின்றேன். அதில் அடியார் பெருமக்கள் பல பகுதிகளிலே இருந்து வந்து சிறப்பாக அந்த திருமண நிகழ்வுகளிலே தமிழ் மந்திரங்களை ஒரு சேர பாடி பிள்ளையை வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் வரும் தலைமுறைக்கு தமிழ் முறையில் வழிபாடு செய்வதற்கு தமிழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருமணத்தை நடத்தி காண்பித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதிலே கடுகளவும் என்னுடைய முயற்சி ஏதுமில்லை. இறைவனுடைய திருவருளும் உங்களை போன்ற எல்லா அடியார்களுடைய அன்பும் தான் என்பதை நான் 100 விழுக்காடு எண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் வரவேற்பில் உபசரிப்பில் நிச்சயமாக குறை இருந்திருக்கும். எல்லா தொண்டர்களும் கருணையோடு பொறுத்தருள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உங்களுக்கு வைத்து கௌரி திருமண படலத்தில சுவாமி கௌரியினுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்ய கருதினார்கள். நாரதரை அழைத்து திருமணத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று கூறினார்கள். நாரதர் இறைவனுடைய ஆணையை சென்னிமேல் கொண்டு எல்லோரையும் அழைக்கச் சென்றார். அவர் கௌரியம்மை வழிபாடு செய்த தவம் செய்த பேரூரை அவரே அலங்கரிக்க எண்ணினார். பல வகையான நிலைகளிலே அந்த பேரூர் நகரம் அலங்கரிக்கப்பட்டது. அப்படி அலங்கரிக்கப்பட்ட நிறையில நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் 45வது பாடல் என்று கருதுகிறேன். வண்ண உண்மணியோடு தகர்த்த மாசையும் சுண்ணமும் நறுபிறை துகளும் வண்டு உண கண்ணகு மலரும் வெண்கடுகும் சாலியும் தண்ணிய அருகும் உள் துதைத்து என்பவே. வண்ண உண்மணினர், இந்த மணிகளில சிறந்தது முத்து. அந்த முத்து வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த வெண்மையான நிறம் பொருந்திய அந்த வெண்மையான முத்துக்களையும் பொன்னையும் சேர்த்து இடித்த புடிகள், மேலும் வண்டுகள் நுகரக்கூடிய தேன் பொருந்திய மலர்கள், அதோடு சேர்த்து வெண்கடுகு, செந்நெல், அருகம்புல் ஆகியவைகள் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்தன. உள் துதைந்த என்பவே. ஆக மங்கள நிகழ்வுகளிலே செந்நெல் தூவுதல், வெண்கடுகு தூவுதல், அருகம்புல் சாத்துதல், இது பட்டினத்தார் கோயில் நான்மணி மாலை என்ற ஒரு நூல் பாடுகிறார். அந்த கோயில் நான்மணி மாலையில சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் நடைபெற்ற பொழுது யார் யார் கண்டு கொண்டார்கள், யார் யார் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு அருமையான
ஒரு பதிவை பட்டினத்தார் காட்டுகிறார். சிவபெருமான் எங்கே இருப்பார் என்று அந்த பகுதியில ஒரு அழகான பகுதியை காட்டுகிறார். அவர் வாக்கு மனம் கடந்த பெருமைக்குரியவர். வாக்கு மனம் கடந்த பெருமைக்குரியவர் என்றாலும் கூட, யாரெல்லாம் அவரை எண்ணி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர் என்பதை அந்த நூலிலே அழகாக பட்டினத்து பிள்ளையார் காட்டுகிறார்கள். 4 மணிகளை கோத்ததைப் போல 4 யாப்பு முறைகளிலே அமையப் பெற்றது அந்த நூல். அதிலே 4வது பாடல்ல உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்திலும் தில்லை மன்றினுள்ளும் நடமாடுபவன். ஆக தன்னை மறந்து யார் இறைவனுடைய கருணையை நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலேயும் தில்லையிலேயும் நடமாடுகிற பெருமான் அவர். குன்றக்கோமான் தன் திருப்பாவை, குன்றம் என்பது இமயமலை, இமயமலையினுடைய அரசனாகிய மலையரசனுடைய மகள் குன்றக்கோமான் மலையரசன் தன் திருப்பாவையை, அவருடைய மகளை நீலமேனிமால் திருத்தங்கையை திருமணம் புணர்ந்த ஞான்று பெருமை என்று அதுல தொடங்கி அதிலே என்னென்ன சின்னங்கள் அமையப்பெற்றன என்பதை ஒரு பட்டியலிடுகிறார். தாதமிழ் கொன்றை தாரும் கொன்றை மலர், ஏதமில் வீர வெள்விடை கொடியும், எங்க பார்த்தாலும் கொன்றை மலர் இருந்தது, விடை கொடி இருந்தன. பிறகு நல்ல இசைக்கருவிகள் வாசித்தார்கள். தளங்கும் தமருகப்பறையும் முழங்கொலி தெய்வ கங்கை ஆறும் பொய்தீர் விரையா கலியனும் ஆணையும் நிறை நிறை 1000 வகுத்த மாயிரு மறுப்பின் வெண்ணிறச்செங்கண் வேடமும் பன்னியல் வைதீக புறவியும் வானநாடும் மையரு கனக மேருமால் வரையும் செய்வயல் தில்லையாகிய தொல்பெரும் பதியும் என்று ஒரு 10000 திருநெடுநாமம் திருமணப்பந்தரிலே பாடியதாக பட்டினத்தார் காட்டுகிறார். அதுல யார் முன்னால புகுந்தார்கள்? அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி. திருமணத்துல இந்த அருகு சாத்தி என்கிற நிகழ்வு நடைபெறுவதை பட்டினத்தாரும் காட்டுகிறார், பேரூர் புராணத்தில கச்சியப்ப முனிவரும் காட்டுகிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இந்த திருப்பாடல்ல பாருங்கள், மலரும் கண்ணகு மலரும் வெண்கடுகும் சாலியும் தண்ணிய அருகும் உள் துதைந்த என்பவே. 46வது பாடல். மண்டப மருங்கலாம் மலர் பொற்காவணம் அண்டரும் வியத்தக அமைந்த மற்ற அயல் குண்டரிகத்தடம் பொலிந்த வாங்கு அயல் கொண்டன குளிர் பொழில் கோலம் மல்கவே. மண்டபங்கள், சுற்றுப்பக்கங்கள், எல்லா இடத்திலேயும் அழகான பந்தல்கள் அமைந்திருந்தார்கள். அந்த பந்தலை பார்த்தவுடனே தேவர்கள் எல்லாம் வியந்து விட்டார்கள். இப்படி ஒரு அழகான முறையிலே பந்தல் அமைப்பு, ஒழுங்கு, நேர்த்தி, இது யார் செய்தது தெரியுமா? சிவபெருமானே செய்தது. அப்ப சிவபெருமானே செய்கிற பொழுது அதுல எவ்வளவு பெரிய நேர்த்தி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்த்தால் தெரியும். எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படி அண்டரும் வியத்தக அமைந்த மற்ற அயல் புண்டரிகத்தடம் பொலிந்த வாங்கு அயல். அந்த பந்தல்களை அடுத்து தாமரை பொய்கை அழகுற அமைந்திருந்தன. அதனை அடுத்து குளிர்ச்சி பொருந்திய சோலைகள் நிறைந்திருந்தன. ஆக மண்டபம், அழகான மண்டபம், மண்டபத்தை
எல்லா வகையான படைப்புக்கும் முதன்மையாக இருப்பவன் சிவபெருமான். அதன் காரணத்தினாலே அந்த மண்டபத்தில் அமைய பெற்றிருக்கிற அந்த சிறப்பு யாரால் சொல்ல முடியும்? படைப்பு நிலையிலே இருப்பவன் இறைவன் இல்லையா? அந்த மண்டபம் பாருங்கள், இறைவன் ஆக்கிய எழில்கொள் மண்டபம் நிறைவினை யாவரே நிகழ்த்துவார். சிவபெருமானே உண்டாக்கிய அந்த மண்டபத்தின் சிறப்பை யாரால் சொல்ல இயலும்? நிச்சயமாக யாராலும் சொல்ல இயலாது. அதனால்தான் நம்முடைய திருமணத்தில பின்னால அம்மையப்பருடைய மிகப்பெரிய உருவத்தை அமைக்க சிவபெருமான் நினைவூட்டியதால் அந்த மண்டபத்தில் அம்மையப்பரை எழுந்தருளச் செய்கிற வாய்ப்பை உங்களால் இறைவன் எனக்கு கொடுத்தான். அதற்கு மேல் உறைவையில் வீணை கை உருவர் உருவரன் புகுந்து அறையமற்றவர் அவர் அடுத்தது ஓதுவார். இனிமேல் வீணையை கையில் ஏந்திய நாரதர் அவர் திருமணம் காண வருமாறு மற்றவர்களை அழைத்த திருமண அழைப்புக்கு அழைத்த செய்தியை இனி கூறுவான் என்று அழகாக காட்டினார். ஆமா, இப்ப இதுவரை நாம் 47 பாடல்கள் வரை நாம் சிவபெருமான் கௌரியம்மை ஆகிய உமையம்மையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய பிறகு நாரதரை அழைத்து, நீ எல்லா உலகத்திலே இருப்பவர்களையும் திருமணத்தில் கலந்து கொள்ளத்தக்க ஏற்பாடு செய் என்று சொன்ன பிறகு மண்டபம் அவரே அமைக்க எண்ணினார். மண்டபத்தை அமைத்தார். மண்டபத்தில் சில சில பகுதிகளைத்தான் காட்டினார். இன்னும் எண்ணற்ற அமைப்புகள் அந்த மண்டபத்தில் இருந்திருக்கும். சுவாமியினுடைய படைப்பு வியப்பை எண்ணி பாருங்கள். மனித உடம்பு நன்றாக நமக்கு தெரியும். இந்த உடம்பில எத்தனை வியக்கத்தக்க நிகழ்ச்சிகளை அமைத்திருக்கிறார் பெருமான். அழகான தலை, அதன் மேல் கருமை பொருந்திய முடி, நல்ல நெற்றி, நல்ல கண், பாதுகாப்பாக புருவம், இமைகள், மூக்கு, வாய், உதடு, பல்லு, நாக்கு, காது, உரிய முறையில முகம் இல்லையா? என்ட்ரன்ஸ் எலிவேஷன் சொன்ன மாதிரி அந்த முகம் அவ்வளவு அழகா, ஒவ்வொருத்தருடைய முகத்திலேயும் ஒரு சிறு அழகு கூட குறையாமல் சுவாமி அமைத்திருக்கிறார். பிறகு கழுத்து, பிறகு கை, கால், தோல், அந்த மார்பு, வயிறு, இடுப்பு, கால், முழங்கால், அதுல எருவாய், கருவாய், அறிகருவிகள், தொழிற்கருவிகள், அடாடா, தத்துவம் 36, தாத்வீகம் 60, 96 கருவிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய வியக்கத்தக்க உடம்பை சிவபெருமான் படைத்திருக்கிறார். அந்த உயிரோடு கூடிய அந்த உடம்போடு கூடிய உயிர்கள் அனுபவிப்பதற்கு 5 பூதங்கள் வழியாகவும் சூரியனாலும் சந்திரனாலும் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள். அது ஒன்னா ரெண்டா எண்ணி பாருங்கள். அது ஒரு அண்டம் இல்லை, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. பொழுது நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இன்று உலக வரைபடம் என்று நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களே இறையருளால், அந்த வரைபடத்தை போல 101 கோடியின் மேற்பட அண்டங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக மணிவாசக பெருமான் காட்டுகிறார். இத்தனை படைத்த பெருமான் ஒரு மண்டபத்தை படைக்கிற பொழுது என்ன சிந்தனையிலே படைப்பார் என்று எண்ணி பாருங்கள். அதிலே அவர் படைத்ததில் சிலவற்றைத்தான் முனிவர் பெருந்தகையால் காட்ட முடிந்தது. அது யார் ஆக்கியது? இறைவன் ஆக்கிய எழில்கொள் மண்டபம். உலகத்துல எந்த பொருளை பார்த்தாலும் சிவபெருமான் ஆக்கியது என்ற எண்ணத்தை நாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். அந்த மண்டபம் எப்படி இருந்தது? நிறைவு. அதான் நல்ல சொல். பூரணம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். பூரணனை பூசித்தால் நாம் பூரண நிலையை பெறலாம் இல்லையா? எவ்வளவு பெரிய கருணையாளன்! யாருக்காக?
உலக உயிர்களுக்காக அவன் ஐந்தொழி ஏற்றுகின்றான். இறை அவன் ஆக்கிய எழில்கொள் மண்டப நிறைவினை யாவரே நிகழ்த்துவார். உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. ஏன்? அவனுடைய கருணையை சொல்ல முடியாது. அவன் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேற்றுக்கும் அருமைக்கும் ஒப்பின்மையான். அந்த ஒப்பின்மையான் அமைத்த அந்த மண்டபத்தின் பெருமையை யாரால் சொல்ல முடியும்? யாரே நிகழ்த்துவார்? இது திருவாசகத்தில் ஒரு தொடர் நாம் என்ன வேண்டும்? சிவபெருமானுடைய கருணையை அஞ்செழுத்து மூலமாக சொல்லுகிறார். நமச்சிவாய வாழ்க. சிவஞான போத பாயிரத்திலே பெரும்பெயர் கடவுள் என்று தொடங்குகிறார். பெரும்பெயர் கடவுள். அந்த பெரும்பெயராகிய மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம். அதுல தொடங்கி சிவலோகத்தை கொண்டு போய் 95 வரிகளில மிகப்பெரிய கருணையை, இறைவனுடைய நிலையை மணிவாசகர் காட்டுகிறார். அப்படி காட்டுவதிலே இறைவன் செய்த கருணையை சொல்ல முடியாது என்பதை சொல்லற்கு அறியானை ஏதோ சில மக்கள் உணர்வதற்காக சொல்லி, அத போல இறைவன் ஆக்கிய எழில்கொள் மண்டப நிறைவினை யாவரே நிகழ்த்துவார். பரஞ்சோதி முனிவர் சொல்லற்கரியவனாக இருக்கிற பெருமானை சிலவற்றை சொல்லினார். அதுதான் ஏறத்தாழ 45 திருப்பாடல்கள் அமைய பெற்றன. இனி இந்த பகுதியை பார்த்து கொண்டு காட்டிய நம்முடைய கச்சியப்ப முனிவர் இந்த அழைக்கிறதுக்கு போனார் பாருங்க, இல்லையா? அத சொல்லுகிறார் பாருங்க. உரை பயில் வீணை கை உருவரன் புகுந்து. ஆமா, உரை பயில் வீணை, அதாவது வீணையை எப்பொழுதும் கையிலே ஏந்தி இருப்பவன். உரை பயில் வீணை, கையில் ஏந்திய வரன், மிகப்பெரிய வரத்தை செய்தவன், இல்லையா? வரன், அந்த வரத்தை செய்த நாரத முனிவர் புகுந்து அறைய, அந்தந்த இடங்கள்ல போய், அந்தந்த உலகங்கள்ல போய் சிவபெருமான் கௌரி அம்மையை திருமணம் செய்ய போகிறார், எல்லாரும் வாருங்கள் என்று அழைப்பு வைத்த செய்தியை மற்றவர் அவர் அடுத்தது ஓதுவாம். அந்த செய்தியை நான் கூறுகிறேன், அதை எல்லோரும் கேட்டு இன்புறுவீர்களாக. இதுதான் மண்டபத்தை ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய முறை. யார் யார் வருகிறார்கள், எங்கெங்க இருக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கை எப்படி அமைப்பது, மண்டபங்களில என்னென்ன முறையில் அமைக்க வேண்டும், உணவு ஏற்பாடு, உணவு என்னென்ன, இவையெல்லாம் வரையறை செய்து கொடுப்பவன் சிவபெருமான் ஒருவர்தான் என்பதை முனிவர் பெருந்தகை அருமையா காட்டுகிறார். இனி மண்டபத்தை காட்டிய பிரம்மாண்டத்தை பார்த்தவுடனே அது யாராலும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக அந்த மண்டபத்தினுடைய அழகை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைவு, நிறைவு, நிறைவு. என்ன அழகு பார்த்தீர்களா? எல்லாம் நிறைவு. அவரே ஆக்கிய மண்டபம். அந்த நிறைவை காட்டிய பிறகு அழைப்பை காட்டுகிறார் பாருங்க. ஏகிய நாரத முனிவர் சுவாமி இடத்துல அனுமதியை பெற்றுக்கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டார் இல்லையா? அந்த அருமையான பகுதி. அந்த பகுதியில அவர் காட்டுகிறார் என்னென்ன. அவர் சுவாமி ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு போட்டார்? நாம் திருமணம் செய்ய எண்ணியுள்ளோம், நீ எல்லாவற்றையும் அழைத்து வருக என்று காட்டினார் இல்லையா? அது 4வது பாடல்ல சொல்லப்படுகிறது. நகுமுகத்தினராய் அருள் நாதனார் மகதி வீணையினாய் மனம் நம் தமக்கு அகில லோகத்தினோரும் இங்கு அன்புற பகர்தி.
எல்லாரும் இங்க வரணும், போ என பணித்தா. 5வது பாடல்ல இருந்து 47வது பாடல் வரை ஏறத்தாழ 42 பாடல்கள்ல மண்டப அமைப்பை கச்சிய முனிவர் காட்டினார். இனி போ என்று சொன்னார் பாருங்க 4வது பாடல்ல. அப்படி சொன்ன உடனே இறைவனை வணங்கி ஏகிய நாரத முனிவன் எம்பிரான் போதிவனத்து இமயம் இன்ற பாகியல் சொல் மரகதவல்லியை மணப்ப திருவுள்ளம் பற்றினரால் போகுக அங்கு எவரும் என புகன்றனல் மீண்டான் புகழ கேட்டோர் தேகமுறு பயன்படைத்தார் தேகமுறு பயன்படைத்தார் தேகமுறு பயன்படைத்தார் என மகிழ்ச்சி தலை சிறப்ப சேரலுற்றார். ஆக இறைவனுடைய திருமணத்தை கூறுவதற்கு சென்ற வீணையை கையில் ஏந்திய நாரத முனிவர் அங்கே போய் அரசவனத்துல எம்பிரானாகிய சிவபெருமான் இமயரசன் மகளாகிய மரகதவல்லியை அரசவனத்திலே திருமணம் செய்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார். இந்த செய்திதான் என் மகள் திருமணம் என்பதை கோடி மடங்கு நான் அதை உறுதியாக நம்புவேன். அவருடைய திருவள்ளம் அடியாருடைய காட்சியோடு நடைபெற வேண்டும் என்று எண்ணினார். அது மிகப்பெரிய தவம் அடியார்களால் கிடைக்கப்பெற்றது. எனவே அவர் போய் மரகதவல்லியை மணப்ப திருவுள்ளம் பற்றினரால் போகுக, எல்லார் திருமணத்தை காண வாருங்கள் பாருங்கள் வாருங்கள் என்று நாரத முனிவர் இறைவன் ஆணையால் சொன்னார். பிறகு எவரும் போகுக, எங்க போதிவனத்து போகுக என புகன்று எல்லாருக்கும் போய் சொல்லி புகன்றனன் மீண்டார். அப்படி அழைப்பு கொடுத்தவர் மீண்டும் அழைப்பு சொல்லிவிட்டு போதிவனத்துக்கு நாரதர் வந்து விட்டார். பிறகு புகழ கேட்டோர் இந்த நல்ல செய்தியை காதால திருமணம் சிவபெருமான் போதிவனத்தில மரகதவல்லியை திருமணம் செய்ய எண்ணியுள்ளார், எல்லோரும் வருக 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 என்று அழைத்த செய்தியை கேட்டோர் தேகமுறும் பயன்படைத்தார். இந்த உடம்பு எடுத்த பயனை பெற்றோம். சுவாமியினுடைய திருமண காட்சியை பார்ப்பதுதான் இந்த உடம்பு எடுத்த பயன். அதை சேக்கிழார் அருமையா காட்டினார் பெரிய புராணத்தில். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால், தான் அடைந்த உறுதியை சாருமால் பிறப்பெடுத்ததனுடைய பயன் என்ன தெரியுமா? மாநடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. மாநடம் செய் வரதர், அவர் திருடியை தொழுவதுதான். ஆக தானடைந்த உறுதிதான் தேகமுறும் பயன்படைத்தான். இந்த உடம்பை எடுத்த பயனை நாம் பெறப்போகிறோம் என்று எல்லாரும் சொன்னார்களாம். என மகிழ்ச்சி தலை சிறப்ப, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தலை சிறப்ப சேரலுற்றார். எல்லாரும் புறப்பட்டாங்க. எங்கே? போதிவனத்தை நோக்கி புறப்பட்டார்கள். பிரமன் உரு சிரம் அறிந்த வைரவர் பேணிய தக்கன் யாகத்து ஐயர். 49வது பாடல் காமிங்க. ஐயர் வரன் அழித்த வயவீரன்
அரிகர புத்திரன் வளர்கூர் மாண்டர் கால எரியெடுத்த உருத்திரனும் ஆடகேசனும் எண்மர் மூவர் என்னும் உரன் மிகுத்த உருத்திரரும் உவப்பில் கணம் புடைசூழ உவந்து சென்றார். யார் யார் திருமணத்துக்கு முன்னால? திருமணத்துக்கு நிறைய பேர் வருவார்கள். ஆனா வருவதில் மிக முக்கியமாக இருப்பவர்களை பதிவு செய்வார்கள். அப்படி முனிவர் பெருந்தகை பதிவு செய்கிறார். யார் யார் வந்தார்கள்? பிரம்மாவுக்கு மொத்தம் 5 தலை இருந்தது. அவர் செருக்குற்றிருந்தார். தன்னுடைய கை நகத்தால் வைரவர் என்கிற வடிவத்துல வந்து சிவபெருமான் அடக்கினார். அவர் முதல்ல வந்தாராம். பிரமன் தலையறுத்த வைரவ கடவுள். ஏன் அவர் முதல்ல காட்டினார்? எந்த ஒரு காரியத்தை செய்த பொழுதும் நாம் இதை செய்து முடித்து விட்டோம் என்கிற செருக்கு ஒருவனுக்கு வந்து விடும். எல்லாருக்கும் வரும். இந்த நாம் வெற்றி கட முடித்து விட்டோம் என்ற செருக்கு வரும். அந்த செருக்கு வந்தால் அந்த காரியத்திலே நன்மை அடைய முடியாது. அந்த செருக்கு வருகிற பொழுது செருக்கு வருபவர்களுக்கு அது வாராமல் இருப்பதற்கு, அதை களைவதற்காக வைரவ கடவுளை காட்டினார் கச்சியப்பன். இதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆமா, கட்டாயம் வரும். அது வராதவர் யார் தெரியுமா? அது ஓதுவாமூர்த்திக்கு தெரியும். சொல்லுகிறேன் பாருங்கள். பாண்டிய நாட்டுக்கு குலச்சிறையாரும் மங்கையரக்கரசியாரும் அழைப்ப பாண்டிய நாட்டுக்கு சென்றார். தங்கிய மண்டபத்திற்கு நெருப்பு வைத்தார்கள். அது மன்னனுடைய அடிவயிற்றிலே பற்றியது. உடம்பு முழுவதும் அனலாக கொதித்தது. திருநீற்றுப்பதிகம் பாடி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த பெருமான் புகழியர்கோன் வெப்ப நோயை நீக்கினார். வெப்ப நோயை நீக்கிய பிறகு அனல்வாதத்தில் வென்றார். புனல்வாதத்தை வென்றார். எல்லாம் வென்ற பிறகு இது நம்மால் ஆனதல்ல என்று சொல்லி ஞாலம் நின் புகழே மிக ஆக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று பெருமானுடைய திருவடியில் ஒப்படைத்து விட்டார். இன்றைக்கும் சிவபூஜை செய்தவர்கள் பூஜை முடிந்தவுடனே பெருமானே இந்த பூஜையும் பூஜைக்கேற்ற பலனும் பூஜை செய்வித்த யானும் தங்கள் திருவடியில் அடைக்கலம் 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 என்று ஒப்புவித்து விடுவார்கள். இது இந்த இணைப்பிலே இருப்பவர்கள் யார் யாருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த அன்பர் ராஜு ஐயா அவர்களுக்கு இந்த சத்திய உண்மை அவருக்கு தெரியும். ஆக அந்த ஒரு செயல்பாடு என்பது நம்மால் எதுவும் நடைபெறாது. சிவபெருமானுடைய கருணையால் நடைபெறும். ஆனாலும் வினைத்தாக்கத்தால் வருமே. ஆனால் அந்த தவறான செய்தியை கிள்ளி எடுப்பதற்கு முதன்மையாக இருப்பவர் யார் என்றால் வைரவ கடவுள். எனவே கச்சியப்ப முனிவர் இதை காட்டியிருக்கிறார். எந்த பணியிலையும் சரி, அது வகுப்பானாலும் சரி, பேருரை சிற்றுரை எதுவானாலும் சரி, எல்லாம் சிவபெருமானுடைய திருவருளும் சிவபெருமானுடைய அருளே வடிவமாக இருக்கிற, அருளே உருவமாக இருக்கக்கூடிய குருநாதருடைய திருவருளும் தான் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அருமையாக காட்டுகிறார். பிரமன் ஒரு சிரம் அறிந்த, பிரமனுடைய எல்லா சிரத்தையும் அறியல. ஒரு சிரம், அது தேவையற்ற சிரம். உடம்புல ஒரு கட்டி இருக்கிறது. அந்த கட்டி என்ன பண்ண வேண்டும்? ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டும். அதனால் 4 திசைக்கு 4 தலைகள், ஒரு தலை மேல இருந்தது. அதை காட்டுகிறார். ஒரு சிரம். இந்த ஒரு என்பதற்கு ஒப்பற்ற பொருள். இங்க ஒரு என்பதற்கு பொருள் தேவையற்ற ஒரு சிரம். பிரமன் ஒரு சிரம் அறிந்த வைரவர். என்ன அழகான பகுதி பாருங்கள். எனக்கும் செருக்கு வந்திருக்கும். அது நீங்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே இந்த பாடலை உங்களிடத்திலே சொல்லி என் செருக்கை அறுக்க இறைவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறான்.
என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பிரமன் தலையை அறுத்த வைரவ கடவுள் தக்கன் யாகத்தை அளித்த வீரபத்திரர் பயனில்லாத, உபயோகமில்லாத, இம்மைக்கும் மறுமைக்கும் செருக்கு வரக்கூடிய வேள்வியை செய்யக்கூடாது. எனவே வீரபத்திரை அழைத்தார். அப்ப எச்சரிக்கையா 2 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. வீரபத்திரர், அரிகரபுத்திரர். அரிகரபுத்திரர் தான் சாத்தன், கூர்மாண்டர், காலாக்கினி, உருத்திரர், ஆடகேஸ்வரர், 11 உருத்திரர்கள், அளவில்லாத கணங்கள். அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? அத சொன்னார். அளவில்லாதவர்கள் உரன் மிகுத்த உருத்திரரும் உவப்பில் கணம் புடை சூழ உவந்து சென்றார். அதாவது மட்டற்ற மகிழ்ச்சியோடு போதிவனமாகிய பேரூருக்கு வந்தார். எல்லாரும் வந்தார். 50வது பாடல். மறுக்கிளர் தன் துளவணிந்த மணிமார்பன் மலரவன் மாதிரத்தோர் எண்மர் அருக்கர் உருத்திரர் பசுக்கள் மருத்துவர் என்று அறைதரு 33 உருக்கிளர் விஞ்சையர் கருடர் கந்தருவர் உரகர் முதல் உம்பர் யாரும் தருக்கரும் 6000 எண்மரும் மனைவிமார் உடன் சாரச் சென்றார். குடும்பம் குடும்பமா வந்தார்கள். ஒருத்தர் கூட தனியா வரல. மறு கிளர் தன் துளவணிந்த மணிமார்பன். துளவு என்பது துளசி மாலை. துளசி தலை இருக்கு இல்லைங்களா? அந்த துளசி மாலையை அணிந்திருக்கிற திருமால். மறு கிளர் தன் துளவணிந்த மணிமார்பன். அந்த துளசி மாலை அணிந்த திருமால். மணிமார்பன் மலரவன் மறுக்கிளர் தன் துளவணிந்த மணிமார்பன். துளசி மாலையை, துளசி மணி மாலையை மார்பிலே அமைத்திருக்கக்கூடிய திருமால். மலரவன் பிரம்மா. மாதிரத்தோ எண்மர் இவர்கள் திக்குப்பாலர். கோண திசை 4, நேர் திசை 4. அந்த திக்குப்பாலகர்கள் எண்மர் அருக்கர் 12 சூரியர் உருத்திரர் 11 பசுக்கள் எண்மர் மருத்துவர் 20 ஆக அறைதரு 33. இதுதான் நம்முடைய நூல்களிலே 33 சொல்லப்படுவது. அது திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல காட்டுகிறார். 33 மூவர் யாரு? படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய உருத்திரன். 33. அந்த 33 யார்? மாதிரத்தோர் எண்மர் அருக்கர் 12 சூரியர் உருத்திரர் 11 பசுக்கள் எண்மர் மருத்துவர் 20 ஆக 33 கோடி தேவர். இவங்கெல்லாம் சுவாமி கல்யாணத்துக்கு வந்தவர்கள். 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தே வந்து இழிந்த வார்கடல்கள் வந்திப்ப மெய்யகத்தே இன்பம் மிகும். உள்ளத்துல இன்பம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை பூசிக்க வேண்டும். நாங்க பாருங்க, 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி
இவ்வையகத்தே வந்து இழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். ஒரு உள்ளத்துக்குள்ள எப்படி இன்பம் வரும்? விளையின் மேலே ஏறி உலக உயிர்களுக்கு அருள் செய்ய வரக்கூடிய சிவபெருமான், அவர் மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான். அந்த முப்பத்து மூவர் தான் இங்கே எல்லாரும் வருகிறார்கள். உருக்கிளர் விஞ்சையர். ஆமா, அதற்கு மேல சொன்னாரு, விஞ்சையர் விஞ்சையர்கள், கருடர், கந்தருவர், உரகர் முதல் உம்பர் யாவரும் நாகலோகத்தில் எல்லோரும் சேர்த்து 48,000 மொத்தம் 48,000 பேர் வந்தார். இது ஒரு சிறிய கணக்குத்தானே தவிர இன்னும் எத்தனையோ வந்திருப்பார்கள். இப்பொழுதும் பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு அரசியல் மேடை நடக்கிறது என்று சொன்னால் அதுல முக்கியஸ்தர்கள் சில பேரை மட்டும்தான் சொல்லுவார்கள். ஏனையோர் அந்த கணக்குல வரமாட்டாங்க. மனிதர்களை கணக்கெடுக்கலாம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கிற உயிரினங்களை நாம் கணக்கெடுக்க முடியுமா? ஆமா. வடிவமே தெரியாத பல ஞானிகள் வருவார்கள். வடிவமே தெரியாது. அது எத்தனை என்று கணக்கு சொல்ல முடியாது. அப்படி அந்த திருமணத்துல ஓரளவு ஆசிரியர் பரஞ்சோதி கட்சிய முனிவர் 48,000 சரி, 48,000 முடிஞ்சுதா? மனைவிமார் உடன் சார 48,000 பேருல இன்னும் 48,000 பேர் இல்லையா? எண்ணி பாருங்கள். 40 40 80 8 8 6 96 கணக்கு வருகிறது. இதெல்லாம் இன்னும் ஏதேனும் நுட்பம் இருக்கும். அதையெல்லாம் நாம் அறிய இன்னும் நாம் தவம் பண்ணவில்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். மிக அருமை பாருங்கள். மேலும் தொடர்ந்து 51வது பாடல். பரிசனமும் வரிசைகளும் உடன் கொண்டு வரைபலவும் பாங்கர் சூழ உரிய மனை மாதேனும் மேனையும் தானும் வரை அறையன் உவந்து புக்கான் திரை தவள் ஏழ் கடல் கங்கை ஆதிமணி தீர்த்தமெலாம் துரண்டு சேர்ந்த வரைசை பல காலங்கள் மாதிரம் எண்கயம் பெறவும் மருவி போந்த பரிசனங்கள் எல்லாம் சில திருமணத்துக்கு வந்து சீப் கெஸ்ட் எவ்வளவு பேரு? 96,000 பேரு. பரிசனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சாமிக்கு அன்பால கொடுக்கறதுக்குதான். பரிசனங்கள் சீர்வரிசை பொருள்கள் பரிசைகள் உடன் கொண்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்தது. ஆம், அதற்கு மேல பறைபலவும் பாங்கர் சூழ அப்படியே மலைகள் எல்லாம் பக்கத்தில் சூழ்ந்து வர உரிய மனை மாதேனும் மனையாகிய மேனையும் உரிய மனை மாதேனும் மேனையும் தானும் வரை அறையன் உவந்து புக்கான். இமய மலையினுடைய அரசன் இமயரசன் தன் மனைவியோடு மகிழ்ச்சியோடு உள்ளே புகுந்தான். திரை தவள் ஏழ் கடல் கங்கை ஆதிமணி தீர்த்தமெல்லாம் 7 கடல்களும் கங்கை முதலிய அழகிய தீர்த்தங்களும் பேரூருக்கு திரண்டு வந்தன. அதன் பிறகு வரைசை பல காலங்கள் மாதிரம் என் கயம். காலங்களும் கயம்ன யானை, என் கயம்ன 8 யானைகளும் காலங்களும் வந்து சேர்ந்தன. 8 திசையும் வந்து சேர்ந்தன. யானையும் வந்து சேர்ந்தன. சுவாமி வந்துட்டா எல்லா காலம் அங்க வந்து விடும்.
இந்த உண்மையை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் கச்சியப்ப முனிவர் காண கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரிய சிந்தனையை சிந்திக்க வைத்த திருவருளையும் குருவருளையும் போற்றி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, சிவாயம் திருச்சிற்றம்பலம். ஐயா, வகுப்பு நிறைவு செய்தீர்களுங்க ஐயா.